நான் திருவள்ளூர்லேருந்து வரேன், வேப்பம்பட் சைடு. என் பேர் ஹரி. நான் கேட்குறது என்னென்னா, எஸ்ஐஆர் அவங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமை தானே செய்கிறாங்க, அது ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க? சரி சரி. சகோதரர் ஹரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்கிற பேரில் சிறப்பு தீவிர திருத்தம் அதை செய்ய இருக்கிறாங்க. இதை நாங்கள் எங்கள் ஜமாத்தின் சார்பாக இதை எதிர்த்து இது சரியான நடைமுறை அல்ல என்று நாங்கள் அறிக்கையை விட்டுருக்கோம். அதை ஏதோ ஒரு விதத்தில் சகோதரர் பார்த்துருக்கிறார். அப்போ ஹரி அவங்க என்ன கேட்குறாங்க, எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு சரியான செயல் தானே, திருத்தம் என்பது தேவையான ஒன்று தானே, அதை ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? எஸ்ஐஆரை சிறப்பு தீவிர திருத்தத்தை நீங்கள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் என்பதை எந்த நோக்கத்தில் செய்கிறார்கள், எந்த அடிப்படையில் செய்கிறார்கள் என்பதை நம்ம முதல் புரிந்து கொள்ளணும். நார்மலா நடைபெறக்கூடிய வாக்காளர் திருத்தம் என்று சொல்வார்கள், அதை SSR என்று சொல்வார்கள். ஏனைய காலங்களில் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது நார்மலா வாக்காளர்ல பெயர் திருத்தம், முகவரி சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் மாத்துறது, குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா இவங்க இறந்துட்டாங்க என்று வாக்காளர் பட்டியல் இருந்து அவருடைய பெயரை நீக்குவது, இறந்து போனவர்களை நீக்குவது, இதெல்லாம் நார்மலா நடைபெறக்கூடிய ஒன்று. அதுதான் இப்போதும் நடக்கும் என்று சொன்னால் அது எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வாக்காளர் திருத்தம், வெறுமனை வாக்காளர் திருத்தம் தான் நடைபெறும். பேரை மாற்ற போறாங்க, அட்ரஸ் மாத்துவாங்க. நம்ம முந்தி வேற ஒரு அட்ரஸ்ல இருந்திருப்போம், இப்ப புதுசா இன்னொரு அட்ரஸுக்கு மாறி இருக்கும், இதைத்தான் மாத்த போறாங்க. முன்னால நம்ம குடும்பத்துல தாத்தா பாட்டி யாராவது உயிரோடு இருந்திருப்பாங்க, இப்ப இறந்திருப்பாங்க, போன தேர்தலில் இருந்திருப்பாங்க, இப்ப இறந்திருப்பாங்க, காலம் தவறி இருப்பாங்க, அவங்க பேரை நீக்க போறாங்க, முகவரி பதிவை மாற்ற போறாங்கன்னு சொன்னால் அதுல அப்ஜெக்ஷன் இல்லை, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை, அது செய்ய வேண்டிய ஒண்ணுதான். ஆனால் இப்போது செய்வது அதை மட்டும் அல்ல. அவர்களை என்ன சொல்வது, இது வெறும் வாக்காளர் திருத்தம் அல்ல, சிறப்பு தீவிர திருத்தம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சிறப்பு தீவிர திருத்தம் என்றால் என்ன? இப்ப நம்ம சொன்ன இந்த மாற்றங்களோடு சேர்த்து, அதாவது வாக்காளர் முகவரியை மாத்துறது, அவங்க நேம் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அந்த நேமை மாத்துறது, அவங்க குடும்பத்துல யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அதை பதிவு செய்வதோடு சேர்த்து கூடுதலான சில ஆதாரங்களை நம்மிடம் கேட்கிறார்கள். அதான் சிறப்பு தீவிர திருத்தம். என்ன ஆதாரங்களை கேட்கிறாங்க? அவங்க ஆதாரத்தை கேட்பதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, நாம் வாக்கு செலுத்தக்கூடிய நபர் உண்மையிலேயே இந்திய குடிமகன் தானா, அவர் இந்தியாவில் உள்ள குடிமகனா என்கிற சந்தேகத்தை எழுப்பி அதற்கான பதிலையும் தேர்தல் ஆணையம் நம்மிடம் கேட்கிறது. நீங்க வாக்காளருடைய ஏனைய தகவல்களை மட்டும் மாத்துறது இல்லை, திடீர்னு ஒரு சந்தேகத்தை தேர்தல் ஆணையம் எழுப்புறாங்க. என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்க? வாக்கு செலுத்தக்கூடிய நீங்கள் இந்திய குடிமகன் தானா, நீங்க இந்தியனா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியன் என்பதற்குரிய ஆதாரத்தை தாருங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? கடந்த முறை நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா? ஓட்டு போட்டோம். வாக்காளர் அடையாள அட்டை நம்மிடம் இருக்கிறதா? இருக்கிறது. இந்தியன் இல்லாமலேயா வாக்காளர் அடையாள அட்டை தந்தாங்க? நாம இந்தியன் இல்லாமலேயே போன முறை வாக்கு செலுத்தினோம், ஓட்டு போட்டோம். அப்ப இந்த வாக்காளர் அடையாள அட்டை, தேர்தல் ஆணையம் எனக்கு தந்த வாக்காளர் அடையாள அட்டையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார். வாக்காளர் அடையாள அட்டை பத்தாதான், நாம இந்தியன் என்பதை அவர்களிடம் நிரூபிக்க வேண்டுமா? போன முறை நமக்கு தந்த வாக்காளர் அடையாள அட்டை அவர்களுக்கு போதுமானது இல்லை என்கிறார்கள். அப்ப என்ன அவங்க நம்ம கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா, கூடுதலான நீங்கள் இந்திய குடிமகனா இல்லையா? ஏன் இப்ப பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணாங்க, இப்ப இந்த சிறப்பு தீவிர திருத்தம் பீகார் என்கிற மாநிலத்தில் நடைபெற்றது. அங்கு என்ன சொல்லி இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்க? பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, இவங்களுக்கு காரியம் நடக்கலன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், இப்படி ஒரு 2-3 நாடு வைத்திருக்கிறார்கள். இதை சொல்ல ஆரம்பிச்சிடும். பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்துட்டான், அவெல்லாம் ஓட்டர் லிஸ்ட்ல ஏறிட்டான், அவங்கள நாங்க ரிமூவ் பண்ண போறோம், இப்படி சொல்லித்தான் அங்கே நடத்தினார்கள். அப்ப பங்களாதேஷ்ல இருந்து வந்துட்டான், அவன் ஓட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துட்டான்னா இவங்க நோக்கம் என்ன? அப்ப இந்தியனா நீ பங்களாதேஷ்ல இருந்து வந்தியா? நீ இந்தியாவில் உள்ளவனா, பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊடுருவி வந்தவனா? நீ இந்தியாவில் உள்ளவரா, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவரா? நீ இந்தியாவில் உள்ளவனா, வேறு வேறு நாட்டிலிருந்து நீ வந்து விட்டாயா அப்படின்னு கேட்கலாம். நாம என்ன சொல்றோம்னா, இப்படி கேட்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. நம்முடைய குடியுரிமையை நிரூபிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு என்ன அதிகாரம்? அவங்க தந்திருக்கிற ஆவணங்கள், வாக்காளர் அடையாள அட்டையை கேட்கலாம், அதை சேஞ்ச் பண்ண சொல்லலாம், இறந்து போனவங்களை நீக்கலாம், பேர் மாற்றத்தை பதிவு பண்ணலாம்,
வாக்கு செலுத்தக்கூடிய நம்மை பார்த்து நீ இந்தியனான்னு கேட்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அது உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை. அப்ப உள்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலையை தேர்தல் ஆணையம் ஏன் செய்கிறது? அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? இதுதான் நம்முடைய முதல் கேள்வி. அப்ப இவர்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்படி கேட்பதன் பின்னணியில் ஒரு நோக்கம், அந்த குறிப்பிட்ட சில மக்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இப்ப என்ன பண்றாங்க? பீகார்ல எஸ்ஐஆர் பண்ணாங்களா? எஸ்ஐஆர் பண்ணதுல 65 லட்சம் பேர் முதலில் அவர்கள் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்து 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. 65 லட்சம் பேரை ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. நீங்களாம் ஓட்டர்ஸே இல்லை, உங்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று தூக்கி விட்டார்கள். பிறகு 25 லட்சம் பேர் திரும்ப அவங்க கேட்ட கூடுதல் ஆதாரங்களை எல்லாம் காட்டி தங்களை இந்திய குடிமகனாக நிரூபித்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்க. எப்படி பார்த்தாலும் 40 லட்சம் பேர் இல்லை. நம்ம என்ன இறந்து போனவங்க 40 லட்சம் பேரா இறந்து போயிருப்பாங்க. மொத்தம் 65 லட்சம் பேர். அந்த 65ல திரும்ப ஒரு 20-25 லட்சம் பேர் திரும்ப சேர்த்துட்டாங்க. அப்ப இதுல 2 குளறுபடிகள் நடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒண்ணு என்ன, எடுத்தடப்படியே 65 லட்சம் பேரை ஓட்டர்ஸே இல்லைன்னு சொல்றீங்கன்னா திரும்ப ஒரு 25 பேர் திரும்பவும் சேர்ந்து கொள்கிறார்கள். நீக்கப்பட்டவர்கள் வேறு வேறு ஆதாரங்களை காட்டி திரும்ப சேர்ந்து கொண்டார்கள் என்றால் அப்ப நீங்க அந்த 25 லட்சம் பேரை நீக்கிறது தப்பு தானே? திரும்ப ஆதாரங்களை காட்டி சேர்த்து கொண்டது சரி என்றால் முதலில் நீக்கியது தவறு தானே? அப்ப ஏதோ ஒரு தீய நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது எங்க ஒரு சந்தேகம் வலுவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் 2002-2005 இதுதான் அவங்க வைத்திருக்கிற கட் ஆஃப். இப்ப தேர்தல் ஆணையம் நம்ம கிட்ட என்ன கேட்கிறாங்க? இதுவரையிலும் உள்ள நீ 10 முறை ஓட்டு போட்டிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு இல்லை. அவன் கேட்கிறது 2002ல நீங்க ஓட்டு போட்டீங்களா, 2005ல நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இந்த 2002-2005 இந்த காலகட்டங்கள்ல தான் தமிழ்நாட்டில் பகுதி வாரியாக எஸ்ஐஆரை போன்ற ஒன்று எடுக்கப்பட்டது, நடத்தப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லுது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க இந்திய குடிமகனா இல்லையாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து நீங்க வந்தீங்களா, இலங்கையிலிருந்து வந்தீங்களாங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அதனால என்ன, 2002 நாங்க ஒரு கணக்கு எடுத்தோம், 2005ல நாங்க ஒரு கணக்கு எடுத்தோம். அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா? நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட கூடுதல் ஆதாரம் கேட்க மாட்டோம். 2002-2005 அந்த ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம இருக்கணுமா? இருந்தோம்னா நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்ப 2002ல யாருக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்கும்? அவங்க 80க்கு முன்னால பிறந்தவங்களா இருந்தா தான் 2002ல ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்படிதானே? 1980ல பிறந்திருந்தாங்கன்னா 2002ல அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அதற்கு பிறகு 84க்கு பிறகு 85, 86, 87 பிறந்திருந்தா அவங்க 2002ல ஓட்டு போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, 2002 லிஸ்ட்டை கொடுத்து இதுல நீங்க ஓட்டு போட்டீங்களா, நீங்க இந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேரை எடுத்து காட்டுங்க, நீங்க இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா அந்த பேரை எடுத்து காட்டுங்க, இதை தந்தா தான் நாங்க உங்களை ஓட்டர்ஸா சேர்ப்போம், இல்லாவிட்டால் உங்க லிஸ்டும் இல்லை, உங்க பேரண்ட்ஸ் லிஸ்டும் இல்லை, அப்ப நாங்க உங்ககிட்ட கூடுதல் இந்திய குடிமகன் தான் என்பதை நிலைநாட்டக்கூடிய ஆதாரங்களை கேட்போம். என்ன ஆதாரங்கள் கேட்கிறாங்க? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஓட்டர் ஐடியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ரேஷன் கார்டு அதையும் ஏற்றுக்கல. பீகார்ல உங்க 11 ஆதாரங்களையும் வேண்டும் என்றால் 11 ஆதாரம் போட்டு பாஸ்போர்ட், கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏனைய சான்றுகள், பெர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 11 ஆதாரங்களை கேட்டார்கள். பீகார்ல 11 ஆதாரங்களை கொடுக்க முடியாம தான் பல லட்சம் பேர் வாக்கு உரிமை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்ப தமிழ்நாட்டில் பீகாரில் ஏற்பட்ட அனுபவத்தின் பேரில் 11 ஆதாரத்தையும் கேட்கல, 11ல 1 கேட்கலாம். இப்ப திருத்தி கொண்டார்கள். மக்களினுடைய எதிர்ப்பின் காரணமாகத்தான் திருத்துறாங்க. பீகாரில் அவர்கள் கேட்டது எஸ்ஐஆர் என்பதை பீகார்ல தானே ஃபர்ஸ்ட் நடத்தினாங்க. அதான் நமக்கு ரோல் மாடல். ஒன்று செய்ய போறாங்கன்னா எது மாதிரி செய்வாங்கிறத முன்னால் நமக்கு நடந்ததை பார்த்தா தானே தெரியும். பீகார்ல தான் செஞ்சாங்க. பீகார்ல ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டாங்க? 11 ஆதாரத்தை தந்தா தான் உனக்கு நான் ஓட்டு உரிமை தருவேன். இது நியாயமா அநியாயமா? இதான் ஃபர்ஸ்ட். நீங்க இப்ப தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுங்கிறது ரெண்டாவது. முதல்ல பீகாரில் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் எஸ்ஐஆர்? நீ உனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா பத்தாது, வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு உன்னுடைய ஓட்டு உரிமையை நாங்கள் நிலைப்படுத்த மாட்டோம், 11 ஆதாரங்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பீகார்ல இதுதான் எஸ்ஐஆர். 11 ஆதாரங்கள். என்னென்ன ஆதாரங்கள்? பெர்த் சர்டிபிகேட் வேணும், பாஸ்போர்ட் வேணும்,
வீட்டு மனை அரசு உனக்கு ஒதுக்கி இருக்கிற பட்டா சான்றிதழ் வேண்டும், ஸ்கூல் டிசி காலேஜ் சர்டிபிகேட் வேண்டும் என்று 11 ஆதாரங்கள் கேட்டாங்க. நம்ம என்ன பெர்த் சர்டிபிகேட் நம்ம நாட்டில் உள்ள எல்லாருமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டிலாம் ஆஸ்பத்திரியில் பிறந்தவங்களா, பெர்த் சர்டிபிகேட் வாங்கி பிறந்தவங்களா, வீட்டில் பிரசவம் பார்த்து பிறந்தவங்க அதிகமானவர்கள் நம்ம நாட்டில். இந்தியாவில் அப்படித்தான், எல்லாருமே மருத்துவமனையில் போய் பிறந்து அரசு அதிகாரியால் பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டவர்கள் கிடையாது. அது குறைவா உள்ளவங்க, இப்ப உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இப்போது புதிதாக உள்ளவர்களுக்கு வேண்டுமானால் கிடைக்குமே ஒழிய, இந்த நேரத்தில் ஒரு 80 வயசு தாத்தா இருக்கிறார், 80 வயசு பாட்டி இருக்கிறாருன்னா அவங்க பர்த் சர்டிபிகேட் எங்க போய் நம்ம தேட? அவங்க வீட்டுல எல்லாம் பிறந்திருப்பாங்க, அவங்க பிரசவமே வீட்டுல நடந்திருக்கும். அவங்க பிறப்பையே போய் மருத்துவமனையில பதிவு செய்யற நடைமுறையே அன்றைக்கு வந்திருக்காரு. அப்ப இப்படியாக பிறப்பு சான்றிதழ், படிப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட் என்று சொல்லி 11 ஆவணங்களையும் கட்டாயம் தர வேண்டும் என்று பீகார்ல சொன்னாங்க. தராவிட்டால் வாக்குரிமை பட்டியலிருந்து நீக்கி விடுவதாக சொன்னார்கள், நீக்கியும் விட்டார்கள். இது அநியாயம், இது அக்கிரமம். தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரம் இல்லை. அவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை உரசி பார்க்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லை. நீ என்ன வாக்கு லிஸ்ட்ல சேர்க்கிறதா இருந்தா நீ தான் எனக்கு ஓட்டர் ஐடி தந்த, வாக்காளர் அடையாள அட்டையை தந்தது யாரு? தேர்தல் ஆணையம் தானே. அவங்க எனக்கு தந்த வாக்காளர் அடையாள அட்டையவே நம்ப மாட்டோம் என்ற அது எந்த விதத்துல சரி? சரின்னு ஆதார் கார்டு கொடுக்கணும், ஆதார் கார்டையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். 11 ஆவணங்கள்ல ஆதார் கார்டு கிடையாது. இந்தியாவில் ஆதார் கார்டு நடைமுறை வருவதற்கு முன்பு என்ன சொல்லி எல்லாரையும் ஆதார் கார்டு எடுக்க வச்சாங்க? ஆதார் கார்டு இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாவற்றுக்கும் ஆதார் கார்டு மஸ்ட். எதுக்கு வீட்டில் கேஸ் இணைக்கணுமா ஆதார் கார்டோட இணைக்கணும், பேங்கு அது ஆதார் கார்டோட இணைக்கணும், சிம் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு, ட்ரெயின்ல டிக்கெட் போடுறதுக்கு ஆதார் கார்டு, மூச்சு விடுறதுக்கு கூட ஆதார் கார்டுங்கிற அளவுக்கு. ஆதார் கார்டு இல்லைன்னா நம்ம செத்துருவோம், ஆதார் கார்டு எடுக்காவிட்டால் அவன் செத்தே போயிருவாங்கிற ரேஞ்சுக்கு ஆதார் கார்டு மஸ்ட் என்று சொன்னாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஆதார் கார்டை கொடுத்தா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப இது அநியாயம், இது அக்கிரமம். தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை மீறி துஷ்பிரயோகம் செய்து பயன்படுத்துகிறது. யாருக்கோ பக்கச்சார்பாக தேர்தல் ஆணையம் நடக்கிறது. இதைத்தான் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் எதிர்த்தோம். இந்த பீகாரில் நடைபெற்ற அவலங்களை பார்த்து, அங்கு இவர்கள் நடத்திய திண்டுமுள்ளு வேலைகளை பார்த்து இந்த தேர்தல் ஆணையம் நியாயத்தோடு நடந்து கொள்ளவில்லை, உண்மையோடு நடந்து கொள்ளவில்லை, அப்பாவி மக்களை பந்தாடுகிறது. ஆகையினால் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் எதிர்க்கப்பட வேண்டும் என்று நாம நம்முடைய கருத்துக்களை சொல்லி வந்தோம். ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த கருத்துக்களை சொன்னார்கள். இப்ப தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும் பொழுது சில மாற்றங்களோடு வருகிறது. தமிழ்நாட்டில் தான் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன? 11 ஏதாவது ஒண்ணு. இது பீகார்ல கிடையாது. பீகார்ல 11, தமிழ்நாட்டில் 11 ஏதாவது ஒண்ணு. பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும், அல்லது ஒரு பிறப்பு சான்றிதழ் கொடுத்தால் அது மட்டுமே போதுமானது, அல்லது 11 ஏதாவது ஒண்ணு. இப்ப மாத்தி இருக்கிறாங்க. முன்னால இந்த நிலையில இல்லை. ஜனநாயக சக்திகள் குரல் கொடுக்காவிட்டால், தேர்தல் ஆணையம் நடத்திய இந்த மோசடிகளுக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான குரல்களை எழுப்பியிருக்காவிட்டால் தமிழகத்திலும் இவர்கள் பல ஏமாற்று வேலைகளை செய்ய முனைந்தார்கள். அதான உண்மை. பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைபெற்ற மோசடிகளை எதிர்கட்சிகள் அம்பலப்படுத்தினார்களா இல்லையா? அது குற்றச்சாட்டுகள் என்றே வைத்துக் கொள்வோம். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன? பதில் சொல்லலையே. எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி அமைப்புகள் பலரும் பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற அந்த தொகுதியில என்னென்ன வகையில் எல்லாம் மோசடி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 20-25 பேருக்கு வீட்டு முகவரி 0 இப்படின்னு ஐடி கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஐடி கொடுத்திருக்கிறாங்க, வாக்காளர் அடையாள அட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? வீட்டு முகவரி இருக்கும்ல, வீட்டு முகவரி 0. வீட்டு முகவரி 0 எவ்வளவுக்காவது அட்ரஸ் இருக்குமா? யாருக்காவது வீட்டு உலகத்துல வீட்டு முகவரி 0, 0 அப்படி ஏதாவது நம்பர் இருக்கவா செய்யும்? 1, 2, 5, 10, 18 ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். 0 அட்ரஸ்ல இந்தியாவில் உலகத்துல எவனுக்கும் கிடையாது. அது அட்ரஸே அல்ல. ஆனா தேர்தல் ஆணையம் ஒரு 20-25 பேருக்கு கார்டு கொடுத்திருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி? வீட்டு முகவரி 0. தந்தை பெயர் என்னவா? தந்தை பெயர் XYZ இது தந்தை பெயர். இது ஒரு 8 பேருக்கு இப்படி கொடுத்திருக்கிறாங்க. தந்தை பெயர் XYZ வைப்பாங்க. அப்ப இது ஃபோர்ஜரியா வாங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.
இப்ப நம்ம கிட்ட கிடுக்குப்படி கேள்வி கேட்கிறாங்க. நம்ம கிட்ட 11 ஆதாரங்களை கேட்கக்கூடிய, இப்ப 11ல 1, பீகார்ல 11 ஆதாரங்களையும் வேண்டும் என்றார்கள். அப்படி கேட்கக்கூடியவர்கள் பெங்களூர்ல நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில எப்படி எக்ஸ் ஒய் இசட் இசட் ஏபிங்கிற பேர்ல தந்தை பேரை சொல்லி வாங்கினா அவனுக்கு எப்படி நீங்க காது கொடுத்தீங்க? எப்படி அவனுக்கு அடையாள அட்டை கொடுத்தீர்கள்? ஒரு முகவரியில மட்டும் ஒரு அட்ரஸ், ஒரு சின்ன அட்ரஸ்ல 80 பேர் தங்கி இருக்கிறாங்க. அது சாத்தியமா? ஒரு அட்ரஸ்ல 80 பேர் தங்கி இருக்க முடியுமா? அது வாய்ப்பே கிடையாது. அப்ப இப்படியாக பல்வேறு மோசடிகளை பெங்களூர்ல செய்தார்கள். அது அம்பலப்பட்டது. இது இப்ப ராஜஸ்தான்லையும் இதே போல் தேர்தல் ஆணையம் பல மோசடிகளை செய்ததாக அங்குள்ள எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருக்கிறார்கள். பீகார்ல எஸ்ஐஆரின் மூலம் பல தில்லுமுள்ள வேலைகளை செய்தார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இவர்கள் செய்த எஸ்ஐஆர் செய்யக்கூடாது என்று நாம சொன்னோம். ஆனா அதை தாண்டி உச்சநீதிமன்றம் கடிவாளம் விட தவறியதின் விளைவா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் செய்ய போறாங்க. அது வர இருக்குது. வரத்துக்கு முன்னால் வரையிலும் எதிர்ப்போம். நீதிமன்றம் அதை தடுக்குமா என்று பார்ப்போம். நீதிமன்றம் அதை தடுக்க தவறிவிட்டதற்கு பிறகு வந்ததை நம்ம பேச பண்ணியாகணும். ஆகவே வர்ற நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஹவுஸ் டு ஹவுஸ், வீடு வீடா வந்து எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது இப்ப பீகார்ல உள்ள ஒண்ண சேர்ந்து போயிட்டாங்க. அங்க 11 ஆவணங்களையும் கேட்டார்கள். இப்ப 11ல 1 அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வாக்குரிமை தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கிறதா இருந்தாலே நமக்குரிய வாக்குரிமை வச்சுதான் கேள்வி கேட்கணும். ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதா இருந்தாலும், தேர்தல் ஆணையத்தையே நம்ம கொஸ்டின் பண்றதா இருந்தாலும் நமக்கான வாக்குரிமை நிலைநாட்டி தான் அவங்க கொஸ்டின் பண்ணி மோசடி பண்றேன்னு சொல்றதா இருந்தா எனக்கு வாக்குரிமை வேணும். இருந்தா தான் நீ மோசடி பண்றேன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஆகவே இந்த எஸ்ஐஆரின் போது நமக்கான வாக்குரிமை நம்ம நிலைநாட்டணும். அவர்கள் கேட்கிற ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம கடமை. வழியில் வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு நம்ம பேச பண்ணித்தான். அப்ப வந்ததற்கு பிறகு அவர்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க? 2002 2005 இந்த காலகட்டங்களில் நம்ம பெற்றோர் என்ன முகவரியில இருக்கிறாங்க, வாக்காளர் லிஸ்ட்ல எந்த வரிசையில இருக்கிறாங்க, அவருடைய எபிக் எண் என்ன, அதை நம்ம தான் பார்த்து நோட் பண்ணி கொடுக்கணும். இப்ப எல்லாரும் வெப்சைட்டுக்குள்ள போய் தேடுவாங்க. சும்மாவே நம்ம கவர்மெண்ட் சொல்ல வேண்டியது, எல்லாரும் 10 பேர் உள்ளுக்குள்ள போனாலே வெப்சைட் ஹேங் ஆயிடும். அப்படித்தான் இருக்குது. அப்ப முன்கூட்டியே நீங்க பார்த்து தேடி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லிஸ்ட்ல நம்ம தந்தை எங்க இருக்கு, நீங்களே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. 2002ல நீங்களே ஓட்டு செலுத்தி இருப்பீர்களே ஆனால், அப்போது நீங்களே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றிருப்பீர்களே ஆனால் அதை நீங்க உங்க எபிக் நம்பரை தேடி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ், நம்ம இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க வரிசை என்ன நோட் பண்ணி கொடுக்கணும். அது இந்த ரெண்டுமே இல்லை என்று சொன்னால், நாமும் இல்லை அந்த லிஸ்ட்ல, நம்ம உறவினரும் இல்லை என்றால், அவங்க கேட்கிற 11 ஆதாரங்களை ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நாம கொடுக்கணும். கொடுத்து இவங்க ஒவ்வொரு டேர்மா பணியை முடிக்கிறாங்க. இப்ப நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வீடு வீடா வந்து ஆவணம் சரிபார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா அவங்க பிப்ரவரியில என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட் வெளியிடுவாங்க. பிப்ரவரிக்கு முன்னால் ஜனவரியில ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா நம்ம வாக்காளர்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டோம்னு அர்த்தம். நம்மள வாக்காளர் உரிமையிலிருந்து நீக்கி விட்டார்கள். அப்ப நம்ம போய் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்றதுக்கு 1 மாசம் தான் காலம். அந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்குள்ளாகத்தான் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். அந்த 1 மாத காலத்துல நம்ம கிளைம் பண்ண தவறிவிட்டால் பிப்ரவரியில் அவர்கள் வெளியிடக்கூடிய பட்டியல் இறுதி பட்டியல். அந்த இறுதி பட்டியலில் நாம் இல்லை என்றால் நமக்கு வாக்குரிமை கிடையாது. அப்ப இது தேர்தல் ஆணையம் அவங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொண்டுதான் எடுக்கப்படவிருக்கிறது. நேர்மையா நடக்கும் நம்ம நம்புவோம். இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பிழைகளை செய்வார்கள் சொல்ல இயலாது. ஆகையினால் நாம நம்ம மக்கள் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டிக் கொள்ள கவனமா இருக்கணும், விழிப்புணர்வோடு செயல்படணும். இதுதான் அதுல உள்ள விஷயம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.